தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசி மாதிரி கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது. மிதுன ராசியில இருந்து தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்க போறார். குரு தன்னுடைய வீடான தனுசு பார்க்க. வருமானங்கள் கூடும், மன நிம்மதி தரும், இடமாற்றம், தொழில் மாற்றம், எல்லாத்த விட மீண்டும் அவங்க கோல் வச்சுவாங்க தன்னுடைய பலம். வேலை வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபாரின்ல போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா? பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? பெண்களுக்கு அப்ப சொல்லணுமா, நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல சத்சந்தானம் அமையும், நல்ல வம்ச விருத்தி வரும், நல்ல தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? திருச்செந்தூர் முருகன். முருகன்னாலே தனுசு தான், தனுசுனாலே முருகன் தான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களது ராசி அதிபதி ஞானகாரகனோடு சேர்ந்து இருக்கிறது. எந்த காலத்திலையும் அம்மா பணம் வரும் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, வீடு கட்ட போறீங்க இப்படின்னு நான் சொன்னா அதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கலாம். ஆனா 12 வருஷத்துக்கு ஒரு முறை, 18 வருஷத்துக்கு ஒரு முறை சேரக்கூடிய ஞானகாரகனும் குருவும் இருக்கும் காலத்துல தர்ப்பணம் பண்றீங்க. எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களுக்கு? 90%. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேறு எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவா குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்குது. பொதுவாகவே
ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது சேனாதிபதியாக வர்றார், குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாத அமையலான்னு தெரியல, இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? பராப வருஷத்துல 12 ராசிக்காரர்களை தனுசு ராசி மாதிரி கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது. மிதுன ராசியில இருந்து தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்க போறார். குரு தன்னுடைய வீடான தனுசை பார்க்க போறார். அது பெரிய விஷயம். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை. அதுக்கு பிறகு 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு குடும்பம் வாக்கு தனஸ்தானமான 7ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்க்க போறார். ஸோ தனுசு ராசிக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு குரு பலனும் ஜென்மத்தில் படுறக்கூடிய குரு பலனும் அற்புதமான பலனை கொடுக்கும் சார். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு போயிடுறார் சார். அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கு அவர் பார்வை பார்ப்பார், மீண்டும் ஜென்மத்தையே பார்ப்பார். இப்படி பார்க்கும்போது வருமானங்கள் கூடும், மன நிம்மதி தரும், இடமாற்றம், தொழில் மாற்றம், எல்லாத்த விட மீண்டும் அவங்க கோல் வச்சுவாங்க, தன்னுடைய பலம் கிடைக்கும். அரசியல் எதிரிகள், அது மட்டும் இல்லை தொழில் எதிரிகள், வேலையில் எதிரிகள் எல்லோரும் மறைந்து எல்லாம் பின்னாடி தான் போய் பேசுவாங்க. வம்பு வழக்குகள் எல்லாம் மறைந்து போகும், வழக்குகளில் வெற்றி வரும், எதிரிகள் தொல்லை தீரும், வாக்கு பலம் கூடும், வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமையும், வீடு கட்டுற இடம் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு இடம் கிடைக்கும், வீடு கட்டலாம், இல்லை கட்டின வீடு வாங்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபாரினில் போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம். இல்லை சார் நான் அங்கே படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துடலான்னுக்கிறேன், கவனம் படிச்சுட்டு வந்துட்டுமா போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் யுவர் கேட் இஸ் ஓப்பன். யாருக்கு? தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்கும். பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஆண்களுக்கு கேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே அதில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப் பெண்களுக்கு அப்போ சொல்லணுமா, நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல சச்சந்தானம் அமையும், நல்ல வம்ச விருத்தி வரும், நல்ல வீடு கட்டுவாங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்ட வீடு, ஏதோ ஒரு இதில் பிரச்சனை சார், எனக்கு கிரகப்பிரவேசமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களாம் கிரகப்பிரவேசம் முடிச்சுடுவீங்க. உங்கள் சொந்த வீட்லேயே நீங்கள் போய் நிம்மதியாக கையை காலை போட்டு படுத்து தூங்கலாம். போங்க. எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருந்துக்கின்னு இங்கே நிற்காத அங்கே நிற்காத, இத்தை பண்ணாத இத்தை செய்யாத. ஆக தனுர் ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த கோபத்தை விட்டுடணும், விட்டு கொடுத்து போகணும், குதர்க்கமாக எதுவும் பேசாதீங்க, நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் அரவணைச்சு போங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிவி செல்லு இதை விட்டுட்டா மெமரி பவர் கூடும். நீங்கள் வெளிநாடு மட்டுமல்ல, நம்ம உள்நாட்டிலேயே மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, ஆராய்ச்சி செஞ்சு அதில் டாக்டர் பட்டம் வாங்குறவங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும். 12 ராசியில் எனக்கு மனப்பூர்வமாக ரொம்ப பிடிச்சது தனுர் ராசிக்காரர்கள். இவங்க கோலோச்சுவார்கள், வெற்றி பெறுவார்கள், இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இவங்க திருச்செந்தூர் முருகன்னாலே தனுசு தான், தனுசுனாலே முருகன் தான். அப்படி இல்லை அப்படின்னா ராமர், ஒன்று முருகன் இல்லைன்னா ராமர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீராம ஜெயம், இதை 2 மூல மந்திரத்தையும் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே அற்புத பலன். அதனால் ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அயோத்தியாவுக்கு நான் ஏன் அயோத்தியாவுக்கு போக சொன்னேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பக்கத்துலேயே இருக்கிற காசி, கயா, அதே மாதிரி இங்கேருந்து ராமேஸ்வரம் மண்ணை எடுத்துகிட்டு போய் காசியில் சேர்த்து உங்களுடைய 7 தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. உங்களது ராசி அதிபதி ஞானக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது எந்த காலத்துலையும் அம்மா பணம் வரும் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, வீடு கட்ட போகிறீங்க இப்படின்னு நான் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிக்கலாம். ஆனால்
12 வருஷத்துக்கு ஒரு முறை 18 வருஷத்துக்கு ஒரு முறை சேரக்கூடிய ஞானகாரகனும் குருவும் இருக்கும் காலத்துல தர்ப்பணம் பண்றீங்க பாருங்க, அது கிடைக்காது. மீண்டும் அது எப்போ வரும்? ஆகவே தயவு செஞ்சு தனுர் ராசிக்காரர்கள் அயோத்தியா போயிட்டு ராமனை பார்த்துட்டு அதே மாதிரி தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்கோ. கையால் வந்து யாரு கொண்டாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம், கொடுத்துட்டு வாங்கோ. செஞ்சுதான் பாருங்களேன், இது கிடைக்கும் அது கிடைக்கும், எது கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓகே சார், எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? 90% இவருக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இருக்கிறதுலே அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தனுசு ராசிக்காரர்கள் தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.